ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி கேட்குற ஒரு லொகேஷனில் தான் இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கிற நன்மங்கலம்ல தான் இன்னைக்கு ஒரு அழகான 2 BHKல ஒரு பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. வீடு நல்லா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த அழகான 2 BHK பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நன்மங்கலமில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடுக்கு மேலேயே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? அப்படியே உள்ளே வந்துருங்க. வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அடி மேலே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது. சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபெசிலிட்டி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. போர் செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருன்னா மேடவாக்கம் சைடில் அண்ட் வந்து நன்மங்கலமில் ஒரு பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் 2 BHKல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 12 யூனிட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சில்ட் பிளஸ் 3 வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 12 யூனிட்ஸ் இருக்கு. அதுல 3 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 9 யூனிட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது 3 யூனிட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ வாங்க சீக்கிரமே நீங்களும் மிஸ் பண்ணாம புக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் உள்ள ஒரு யூனிட் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லிஃப்ட் ஒர்க்குமே போயிட்டு இருக்கு. இந்த ஏரியா இந்த காமன் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ண போகிறாங்க. யூனிக்காகவே இருக்க போகுது. அண்ட் நீங்கள் பார்த்துருங்க, இங்கே ஒரு யூனிட் இருக்கு, இங்கே ஒரு யூனிட் இருக்கு. பர் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 யூனிட்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இங்கே ஒரு யூனிட் இருக்கு, இங்கே ஒரு யூனிட் இருக்கு. ஆல்சோ நார்த் ஃபேசிங்கில் இங்கே நம்மளுக்கு 2 யூனிட்ஸ் இருக்கு. அதில் ஒரு யூனிட் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஏரியாவில் வெளியே நம்மளுக்கு சேஃப்டி கிரில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் வந்துடும். ஆல்சோ நல்ல குவாலிட்டியான தீக்குள்ள உங்களுக்கு மெயின் டோருமே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்துருங்க. 3 EV கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாக வந்துட்டு உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால்லையுமே உங்களுக்கு யூனிக்கான ஃபால் சீலிங் ஒர்க்குமே வரப்போகுது. உங்களுக்கு ஃபால் சீலிங்கான ஒர்க்குமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே யூனிக்காக நல்ல கிராண்டாகவே ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு. ஹால்லே நம்மளுக்கு வந்துட்டு டிவி யூனிட்மே வந்துட்டு இந்த கார்னரில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு உங்களுக்கு டிவி யூனிட் வந்துடும். இதே பாத்தீங்கன்னா நெக்ஸ்டா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போயிடலாம். இங்க உங்களுக்கு காமன் வால் பண்ணிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த காமன் வால் பொறுத்த வரைக்கும் பெருசாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைம் ஒர்க் பண்ணிருக்காங்க. டேப் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே நம்மளுக்கு வந்துடும். சோ அப்படியே வந்துருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு வந்து கிச்சன் தான். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஷியஸாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு விமன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றோம், கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸா வேணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட்ல கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உங்களுக்கு சிங்க் வந்துடும். ஆல்சோ உங்களுக்கு ஆரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாத்தையும் இந்த கிச்சன்ல பிளான் பண்ணிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்மே இந்த கிச்சன்ல நல்ல தாராளமாவே இருக்கு. கிச்சன் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு கிரானைட்ல இருக்கு. விண்டோஸ் எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே வந்து காமன் வாட்ரூம் அண்ட் கிச்சன் பார்த்தாச்சு. ஹாலும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமா நமக்கு கொடுத்துட்டாங்க. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி ரொம்பவே நீட்டா வந்துட்டு கொடுக்க போறாங்க. சோ அப்படியே வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நம்மளுக்கு விண்டோஸ்மே பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ வெளியே பாத்தீங்கன்னா இங்க வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சோ நீங்க வாஷ் பேஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இப்படியே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது அட்டாச் பாத்ரூம். சோ இந்த அட்டாச் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 feet வரைக்கும் டைம் ஒர்க் பண்ணிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இந்த பாத்ரூம்லயே நம்மளுக்கு இருக்கு. சோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே வந்துட்டு இருக்கு. சோ இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நீங்க சின்னதா கார்டனிங் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பேஸ் ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு பால்கனி ஃபுல்லாமே உங்களுக்கு கிரில் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த ஒர்க்குமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. சோ அப்படியே வந்துங்க. இப்போ லாஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, காமன் பாத்ரூம் பார்த்தாச்சு, ஆல்சோ ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூஜா யூனிட் பார்க்க போறோம். அனதர் ஒரு பெட்ரூம் பார்க்க வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பூஜா யூனிட் தான். நம்ம நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதை தனியா பூஜா ரூமுக்கு தனியா கொடுக்குறவங்க ரேர் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்கு பூஜா யூனிட்மே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தனியா ஒரு ரூமே வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க பூஜா யூனிட்காக ரெடி பண்ணும்போது. ஸோ இப்போ பூஜா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வரீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. நம்ம பார்த்த 2 பெட்ரூமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நல்ல பெரிய பெரிய விண்டோஸா வந்துட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ உங்களுக்கு கிரில் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபுல்
ஃபுல்லாவே உங்களுக்கு நீட்டான கபோர்ட் பாக்ஸ் பண்ணியே வந்துடும். சரிங்களா? ஹாலையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனி பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தியா நமக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால ப்ரொவிஷனுமே இருக்கு. ஸோ தட் நம்ம இங்க வாஷிங் மிஷினும் வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஓவரால் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ இதோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 920 ஸ்கொயர் ஃபீட்லயே அவைலபிளா இருக்கு, 950 ஸ்கொயர் ஃபீட்லயே அவைலபிளா இருக்கு. ஆல்சோ நம்மளுக்கு 1075 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த 2 BHK அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 40% யூடிஎஸ்மே கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் பட்ஜெட் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் per square feet நம்மளுக்கு 6500 கோட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி ஷேர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நன்மங்கலம்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆல்சோ நம்மளுக்கு மேடவாக்கம் மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு சென்ட் தாமஸ் மவுண்டாக இருக்கட்டும், இல்லை மடிப்பாக்கம் அண்ட் வேளச்சேரி, தாம்பரம், இது எல்லாமே நம்மளுக்கு நியர்பைலேயே இருக்கு. ஸோ நீங்கள் யாருன்னா நன்மங்கலம்லையோ இல்லை மேடவாக்கம் பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பிராண்ட் நியூ 2 BHKல ஒரு யூனிட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ வீடு ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்பர் கொடுத்துருக்க டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சரௌண்டிங்ல இருக்கு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்க என்ன லொகேஷன்ல என்ன பட்ஜெட்ல என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அருகம் ப்ராப்பர்ட்டிஸ்.